தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். புதுச்சேரி சென்டாக் தரப்பிலிருந்து நமக்கு வந்திருக்கிற மிக முக்கிய நோட்டிஃபிகேஷன் என்னென்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்றது புதுச்சேரியில் நமக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் புதுச்சேரியில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ எந்த சீட்டாக இருந்தாலுமே செகண்ட் ரவுண்ட் இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த செகண்ட் ரவுண்டு நீங்கள் பண்ணணுன்னா இது வந்து டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11ஆம் தேதியிலிருந்து, அதாவது நேற்று 11ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது, செப்டம்பர் இந்த மாதம். ஸோ இந்த 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் செகண்ட் ரவுண்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இவங்க வந்து உங்களோட டேஷ்போர்ட் லாகினில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்களோட கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயந்தான். ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள், ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள், ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட்டு கிடைத்து ஜாயின் பண்ண மாணவர்கள், ஜாயின் பண்ணாத மாணவர்கள், நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள். அவங்களுடைய லாகின் டேஷ்போர்டில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லாகினில் போயிட்டு டேஷ்போர்ட் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது ஒன்று. அப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து அதாவது கிடைச்சிருக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில், ஆனால் ஜாயின் பண்ணாமலே யாராவது விட்டுருந்தீங்கனாலுமே செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டீங்க. நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் என்னென்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்சிருந்தாவே ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி தான் நம்புகிறோம். ஜாயின் பண்ண மாணவர்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ரிசைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க. ரிசைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ஏற்கனவே ரவுண்டு 1 சீட் வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வித்ட்ராவல் ஆப்ஷனும் வந்து டேஷ்போர்ட் லாகினுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் ஒன்று கொடுத்து நீங்கள் உங்கள் சீட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு எங்களுக்கு வேண்டாம், அதுலேருந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட நீங்கள் அந்த சீட்டை வித்ட்ரா பண்ணிட்டு போகலாம். அப்படி வித்ட்ரா பண்ணிட்டு போகிறீங்கன்னா அந்த சீட்டு இன்னொரு அடுத்த மாணவர்களுக்கு அது வந்து சேரும். இப்போ இப்போதைக்கு இதற்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது சென்டாக் வெப்சைட்டில் நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ செகண்ட் ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க நீங்கள் 11ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அவங்க ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா 14ஆம் தேதிக்குள்ளே வித்ட்ராவல் பண்ணணும். அதுக்கும் நீங்கள் டேஷ்போர்ட் லாகினில் போனீங்கன்னா வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன். இதை வந்து ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்கள் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க. மேக்ஸிமம் இதில் கட்ட வேண்டிய ஒர்க் இருக்காது. ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க வந்து நீங்கள் 5,000 10,000 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றத பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எவ்வளோ சீட் இருக்குன்ட்டு இந்த சீட் மேட்ரிக்ஸோட டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ரவுண்ட் 2 ஓப்பன் ஆகிடுச்சு. சென்டாக் புதுச்சேரியில் எம்பிபிஎஸ் எம்பிடிஎஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர் உங்களோட கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.